ஒரு ரூபா பொருளை வச்சு பல வருஷம் அழுக்கான மெத்தையை நம்ம புதுசு மாதிரி மின்ன வச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்மருக்கு தான் நம்ம புளி வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். அந்த புளி வந்து நிறம் மாறாமல் கருத்து போகாமல் பல மாதம் அப்படியே இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டிப்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உரல்லாம் நம்ம வாங்கி வந்து கிச்சனில் வந்து பயன்படுத்துவோம். அந்த உரல் வந்து நம்ம ஏதாவது வந்து நுணுக்கிறதுக்கோ அல்லது வந்து நசுக்கிறதுக்கோ நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம காசும் நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேவ் ஆகும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கிற நம்ம நைஃபாக இருக்கட்டும், கத்திரிக்கோல், அருவாள் மனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறமா அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிடும். அதை போய்ட்டு நம்ம வந்து அதிக காசு கொடுத்து நம்ம வந்து கடையில் போய்ட்டு நம்ம ஷார்ப்னஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து உரல் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து அதை வந்து ஷார்ப் பண்ணிடலாம். நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஷார்ப்னஸ் குறையும் போது இந்த மாதிரி உரல் வச்சு நான் அழகாக வந்து இந்த மாதிரி வந்து தீத்த செஞ்சுருவேன். இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக தீத்தும் போது அந்த ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். நான் வந்து அருவாள் மனையை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா தீத்தி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நான் ஒவ்வொரு டைமும் மீன் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் அருவாள் மனையில் தான் மீன் கட் பண்ணுவேன். அந்த மாதிரி மீன் கட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து மீனை கட் பண்ணிடலாம். நமக்கு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அருவாள் மனை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அருவாள் மனை நல்லா வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னாவே ஏதாவது ஒரு பொருள் கட் பண்ணோன்னாவே நமக்கு ஒரே வந்து டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஷார்ப்னஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ண அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஷார்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அதை வந்து ஷார்ப்னஸ் பண்ணும்போது அந்த உரலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மேட்டு அப்படி இல்லைனா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா அது அங்கங்கே நகராது. அப்படி இல்லைனா நம்ம ஒரு கையில் வந்து அதை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நம்ம வந்து ஷார்ப்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த உரல் நகராது. நான் அந்த மாதிரி தான் ஒரு கையில் வச்சு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அடியில் மேட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கை வச்சு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வருஷமே சம்மர் அப்படின்னாவே நம்ம புளி வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு அளவுக்கு எந்த அளவு புளி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புளி வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். சில பேர் வந்து மாதம் வாங்குறதும் பழக்கம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் வந்து புளி வாங்கி வச்சுருக்கேன். 12 மாதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வாங்கினேன் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும். நான் அப்படியே வந்து கொட்டெல்லாம் எடுத்துட்டு சாக்கில் அப்படியே வந்து எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. 10 கிலோ அப்படின்னா 1 மணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பாருங்கள், அது ஒரு மாதிரி வந்து அடைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி போய் கையில் எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து புளி வந்து சீக்கிரமாக கருத்து போய் வீணாக போய் வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வந்து வச்சிரும். அப்புறம் நம்ம இந்த அளவு புளி வாங்கி வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதை சூப்பராக வந்து நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நான் பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா தனித்தனியாக வந்து புளி அந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நான் வந்து காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளியில் வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வந்து நம்ம காய வைக்கணும். நான் காய வைக்கும் போது நான் வந்து செக் பண்ணதில் இந்த அளவு பார்த்திங்கன்னா கொட்டை வந்து தங்கியிருக்கு. இதோடு வந்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொட்டை மூலியமாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூச்சி புழு இதெல்லாம் வந்து வச்சிரும். அதனால் நம்ம அழகாக அதை வந்து பொறுக்கி எடுத்துரும். நம்ம அந்த கொட்டையோட ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொட்டை மூலியமாக பார்த்திங்கன்னா பூச்சி வச்சு அந்த புளியை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வீணாக எப்படி தான் அவங்க வந்து புளி வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே நம்ம ஒரு டைம் அதை நல்லா செக் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அழகாக பதப்படுத்தி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா 10 மாதம் இருந்தாலும் சரி 12 மாதம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு புளி வந்து நல்லா சூப்பராக வந்து நம்ம வந்து அந்த நிறம் மாறாமல் வந்து கருத்து போகாமல் பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வைக்காமல் நம்ம வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துருவேன். இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்படியே வந்து புளியை வச்சாலும் பார்த்திங்கன்னா அது அந்தளவு நம்ம காய வச்சதுக்கான ஒரு பலனே இல்லாமல் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரியும் ஆகிடும். அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுலேயும் வந்து நம்ம பார்த்து வைக்கும் போது நல்லா செக் பண்ணி தான் வைக்கணும். 1-2 கொட்டை கூட வந்து அது வந்து அப்படியே வந்து தங்கிரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை வந்து மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக அதை வந்து உருட்ட போகிறோம். நம்ம குழம்புக்கு வந்து எந்த அளவு நம்ம வந்து புளி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு உருண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம 2 வந்து பிரித்து வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையும் நம்ம உருட்டி அழகாக கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சோம் அப்படின்னாவே ஒரு 10 உருண்டை வந்து நம்ம உருட்டிடலாம். அந்த மாதிரி நம்ம உருட்டி அழகாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே சைஸுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கவரை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணி பயன்படுத்திக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கவரை பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வருஷம் நல்லா பெரிய
பெரிய கவராக எனக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து சின்ன கவராக தான் கிடச்சிச்சு. சின்ன கவராக இருந்தாலுமே ஒரு 4 கவர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதில் வந்து ஒரு 2 கவராக தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதே மாதிரி புளியை நல்லா உருட்டி இந்த மாதிரி வந்து ஒரு கவரில் வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக உருட்டினதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். நான் எப்போதுமே பக்கெட்டில் தான் வந்து அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்குவேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் வந்து பக்கெட்டில் வைக்கிறதுனால எதுவுமே ஆகிறதுல நல்லா தான் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி வந்து பக்கெட்டில் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லா புளியும் வந்து அந்த ஒரு கவரில் வச்சுட்டேன். இன்னொரு கவர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த புளியை உருட்டி நல்லா வந்து கவர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பக்கெட், ஒரு சின்ன பக்கெட் எடுத்திருக்கேன். 10 கிலோ புளியும் பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கெட்லேயே எனக்கு வந்து அழகாக அடங்கிரும். நம்ம அப்படியே வந்து அதை அடைச்சி வைக்கும்போது தான் பக்கெட் வந்து பத்தாத போயிடும். இந்த மாதிரி வந்து புளியை வந்து உருண்டை போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லாகவே நம்ம சூப்பராக வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் எப்படி வந்து வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. அழகாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டையும் நம்ம சூப்பராக ஒவ்வொரு குழம்புக்கும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரே தடவையாக அப்படியே காய வச்சு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். பாருங்கள், நான் வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்படி தான் வந்து அதை நல்லா அழுத்தி வச்சாலுமே ஒரு உருண்டையை நம்ம எடுக்கும்போது சூப்பராக நமக்கு கையில் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா புழு பூச்சி வண்டு எதுவுமே இருக்காது. நம்ம நல்லா காய வச்சு வைக்கிறதுனால வந்து ரொம்ப நாளைக்கு புளி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி 2 பக்கெட்டில் எடுத்திருக்கேன். இந்த 2 பக்கெட்டை பார்த்திங்கன்னா நான் 2த்தையும் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வெளியில் வைக்க மாட்டேன். ஒரு பக்கெட்டை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து அந்த புளி வந்து நிறம் மாறவே மாறாது, சூப்பராக இருக்கும். நம்ம 6 மாதத்துக்கு ஒரு டைம் கூட வெளியில் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கெட்டை டெய்லி யூஸ் பண்ணுறது நான் வந்து கபோர்டில் வந்து வச்சுப்பேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புளி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த பிராண்டு பவுட்ரு இருந்தாலுமே நீங்கள் வந்து பவுட்ரு சேர்த்துக்கலாம். பவுட்ரு வந்து ஒரு வாசனைக்காக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும். அதனால் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இது கூடவே ₹1 ஷாம்பு தான் எடுத்துருக்கேன். இந்த ₹1 ஷாம்பு தான் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பழசான பொருளாக இருந்தாலும் நல்லா புதுசு மாதிரி நமக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை 3த்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட் ஃபார்முக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வீணாக போனால் சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா பழம், காய்கறி இது மாதிரி வந்து நம்ம வாங்கும்போது நெட் பேக் வந்து இந்த மாதிரி வந்து நெட்டோட அந்த பேக் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து கையில் நம்ம மாட்டும் போது பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு சூப்பராக நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு வந்து வேலை செய்யும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வருஷம் அழுக்கான சோபாவையும் நொடிப்பொழுது நல்லா பளிச்சுன்னு ஆக்கிரும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் வச்சு கொஞ்சமாக வச்சு அப்படியே நம்ம வந்து தொடச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு மாதிரி நமக்கு வந்து சோபா மின்னும். லைட்டாக வந்து சாக்ஸை வந்து நல்லா கழுவி புரிஞ்சதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் கொண்டு போய்ட்டு, ஏன்னா இப்போ வந்து நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால வெயிலில் போடும்போது நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடும். ஏன்னா லைட்டாக தான் நம்ம வந்து தொடச்சி எடுத்துருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். நம்ம வந்து முன்னாடி வந்து சோபா பார்த்ததுக்கும் இப்போ சோபா பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழுக்கான சோபாவையும் பார்த்திங்கன்னா நம்ம புதுசு மாதிரி மின்ன வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.